நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோவில் வயலில் தலையை வந்துட்டு பரப்பி வச்ச மாதிரி பார்த்துருப்பீங்க. எதுக்காக இந்த விவசாய நிலத்தில் இப்படி தலையை பரப்பணும், இதனால் என்ன நடக்க போகுது, இதனால் கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன, ஸோ இதே போல் பலவிதமான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Rishwat take the videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and you will never take any responsibility for it. நண்பா, பொதுவாக வயல் ஓட்டுற நேரத்தில் இல்லை மற்ற நேரங்களில் பார்த்தீங்கன்னா உழவுக்கு வந்துட்டு பயன்படுத்தும் போது சும்மா இருக்கக்கூடிய நேரங்களில் சணப்பை அல்லது தக்கா பூண்டு அப்படின்ற பயிரை வந்துட்டு விசிறி பயிர் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 60 நாள், அதாவது 45 நாள்லேருந்து 60 நாளுக்குள்ளே வந்துட்டு தட்டை முத்துற கண்டிஷனில் வந்துட்டு இதை வந்துட்டு அறுவடை பண்ணிவிடுவாங்க. அதாவது அறுவடைனா ஒன்றும் கிடையாது, அதை வந்துட்டு வயல் ஓட்டுறாங்க அப்படின்னா அதை வந்துட்டு வயலாக போட்டு அப்படியே கசக்கிடுவாங்க மண்ணில். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ரொட்டவேட்டரை பயன்படுத்தி இதே போல் வந்துட்டு உழவு செஞ்சுருவாங்க. ஸோ இப்படி செய்கிறதுனால மண்ணில் வந்துட்டு அதோட தலைச்சத்து வந்துட்டு அதிகமாக கொடுக்கப்படுது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்து பயிர் பண்ணும்போது அதனுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா தலைச்சத்து மண்ணிலே இருக்கிறதுனால ஸோ கார் வந்துட்டு வேலை செய்யாது, கொடுக்கக்கூடிய தலைச்சத்து இதெல்லாமே அடுத்த காருக்கு வேலை செய்யும். ஸோ அடுத்த காரணம்னா ஒன்றும் இல்லை, பயிர் நீங்கள் எடுக்கிற பட்சத்தில் வேலை செய்யாது, 2வது பயிர் நீங்கள் செய்கிற பட்சத்தில் அந்த தலைச்சத்து வந்துட்டு அப்போதைக்கு வேலை செய்யும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு விளைவிக்கக்கூடிய பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் சரி அதுக்கான வளர்ச்சி எல்லாமே நல்லாயிருக்கும். வளர்ச்சி மட்டும் கிடையாது நண்பா, இதனுடைய மகசூலும் பார்த்திங்கன்னா, அதாவது கிழங்கு வகைகள் இல்லை தானிய வகைகள் எதுவாக இருந்தாலும் சரி அதனுடைய மகசூல் பார்க்கும்போது 20லேருந்து 30% வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அது தலைச்சத்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நல்லாவே அதுக்கான ரிசல்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா அந்த வயலில் எருச்சத்துகளுக்கு எருவும் பார்த்திங்கன்னா மாட்டு சாணத்தை நிறையா கொட்டிகிட்ருக்கு. ஸோ இந்த எருச்சத்துமே நல்லா இருக்குது. இப்படி இருக்குன்ற பட்சத்தில் இப்போ ஏன் நம்ம வந்துட்டு இதே போல் தலையை விசிறியிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் சணப்பை தக்கா பூண்டு இதெல்லாம் விசிறதுக்கு நமக்கு வந்துட்டு அறுவடைக்கு 45லேருந்து 60 நாள் டைம் தேவைப்படும். நமக்கு அதுக்கான தண்ணி கிணத்துல இல்லை. நம்மளது ஒரு குறிப்பிட்ட நேர அடிப்படையில் தான் இப்போதைக்கு மோட்ரு ஓடுது, மழையும் எதிர்பார்த்தபடி இல்லை அப்படின்றதுனால. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இயற்கை முறையில் நம்ம தோட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய வேலிகளில் இருக்கக்கூடிய உனிப்பொதை, எருக்கும் போதை, இதேமாரி புதைகளை வந்துட்டு நம்ம வெட்டி இங்கே போல் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு ஆகியிருக்கக்கூடிய செலவு பார்த்திங்கன்னா இதுக்கே 3000 ரூபாய்க்கு பக்கமாக ஆகிடுச்சு. இந்த செலவு இல்லாமல் கூடுதலாக பார்த்திங்கன்னா எருச்சத்துக்கு எருவு எல்லாமே கொட்டியிருக்கு. ஸோ எருவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட்டாலமாக வந்துட்டு வயலில் உங்களால் பார்க்க முடியும். இப்போ வயல் ஓட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த வயல் தான் பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லருக்கு ஆல்ரெடி தீவன வயலாக பயன்படுத்திகிட்டு இருந்த வயல். ஸோ உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது தெரியும், பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லரெல்லாம் எதிர்பார்த்தபடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இதில் 2 கட்டிங் போட்டேன், நான் வந்துட்டு 2 கட்டிங் போட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வயல் ஓட்டுறதுக்கு வேறு இடம் வசதி இல்லை, வண்டி வர்றதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றதுனால இப்போதைக்கு இந்த வயலை சூஸ் பண்ணி திரும்ப வந்துட்டு தீவன பில்லு அறுவடை பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு நெல் வயலாக மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் இது போயிட்டுருக்கு. நம்ம சைலேஜில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. பட் இப்போதைக்கு ட்ரை பண்ணுறதுக்கு சைலேஜுக்கு தேவையான தீவனங்கள் இல்லை. ஸோ அதனால தான் இதே போல் மற்ற பதிவுகளை நான் பதிவிட்டுட்டு வந்துட்டுருக்கேன். நண்பா, இதே போல் பலவிதமான தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்யூச்சர் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பா.